ஏய் நானும் விளையாட வரட்டுமா அப்படின்னு கேட்க மாட்டான். கேட்க வேண்டியது தானே. ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன தயக்கம், கேட்காம நின்றுட்டு இருப்பான். அவங்க எல்லாம் மற்ற குட்டிங்கள்லாம் விளையாண்டுருப்பாங்கல்ல, அவங்களும் இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க ஐயோ அம்மானு சத்தம், ஒரே புகை, தீ, நெருப்பு, அந்த புதரெல்லாம் நெருப்பாக இருக்குது. உடனே நம்ம குட்டிமணி என்ன பண்ணான், தும்பிக்கையை தூரி மாதிரி ஆட்டினான். உடனே அந்த கரடி குட்டியில டேய் இங்க பாருடா, இது நல்லா இருக்குடா விளையாடுறதுக்கு. எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? எல்லோருக்கும் மணியத்தின் அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன கதைன்னு தெரியுமா உங்களுக்கு? கெஸ் பண்றீங்களா? சிலர் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. குட்டிமணின்னு ஒரு குட்டியான பற்றின ஒரு கதை. ஒரு காட்டுக்குள்ள குட்டிமணின்னு ஒரு குட்டி யானை இருந்துச்சு. ரொம்ப சுட்டியான, குறும்பான, ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு யானைக்குட்டி. அந்த யானைக்குட்டிக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அது அப்படியே அங்கேயும் இங்கேயும் போனால் அம்மா வந்து அங்கே போகாத, இங்கே போகாத, அங்கே ஏதாவது ஆபத்து இருக்கும், இங்கே ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. ஆனால் அதுக்கு ரொம்ப ஆசை மற்றவங்க எல்லாம் விளையாடுறத பார்த்துட்டு. ஒரு கரடி குட்டியும், முயல் குட்டியும், நீர் யானை குட்டி, அதுங்க எல்லாம் விளையாடுதுங்களே சேர்ந்து, நம்மளை மட்டும் விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அம்மா கூட போகையிலையும் வரையிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் குட்டிமணி. இந்த குட்டிமணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் 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 பெருசானதுக்கப்புறம், அம்மா 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 நீங்கள் இங்கே தானம்மா இருக்கீங்க, அதோ நான் அங்கே போய் அவங்க விளையாடுறத மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா ப்ளீஸ்ன்னு கெஞ்சி கேட்டு அப்படியே மெதுவாக அவங்க எல்லாரும் விளையாண்டுருக்கிற இடத்துக்கு போய் நின்று பார்ப்பான். அவன் பார்க்கும் பொழுதுல பேசாமல் பார்த்துட்ருப்பான். ஏய் நானும் விளையாட வரட்டுமா அப்படின்னு கேட்க மாட்டான். கேட்க வேண்டியது தானே. ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன தயக்கம், கேட்காம நின்றுட்டு இருப்பான். அவங்க எல்லாம் மற்ற குட்டிங்கள்லாம் விளையாண்டுருப்பாங்கல்ல, அவங்களும் இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போது ஒருத்தன் சொல்லுவான், டே அவனெல்லாம் விளையாட்டுக்கு சேர்த்துக்கூடாது, ஓடி பிடிச்சி விளையாடுறதுல வந்து பிடிச்சான்னு வெயி நசுங்கிடுவோம், நம்ம அவனை விளையாட்டுக்கு சேர்த்துக்கக்கூடாது. ஆமாண்டா நம்ம மூக்கெல்லாம் எப்படி இருக்கு, அவன் மூக்க போடுறா, வேண்டாண்டா இப்படியெல்லாம் இதில் குட்டிமணிக்கு காதில் விழுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை கிண்டல். ஆனாலும் தொடர்ந்து குட்டிமணி என்ன பண்ணுவான் தெரியுமா, அவங்க எல்லாரும் விளையாடுற இடத்துக்கு போய் நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் நம்மளை சேர்த்திக்க மாட்டாங்களா, ஒரு நாள் கூப்பிட மாட்டாங்களா, இதுவாது கேட்கலாம். ஆனால் கேட்காமையே நின்றுட்டு இருக்கும். அவங்களாவது சேர்த்தலாம், அவங்களும் சேர்த்தாம விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே தொடர்ந்து போச்சு. அவன் பாத்தியாடா, அவன் மரத்தையே பிச்சிருவான், நம்மெல்லாம் விளையாட்டுக்கு சேர்த்துனா நம்மளெல்லாம் என்ன பண்ணுவான், இப்படி இவன் போய் நிற்கவும் இவனை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விளையாடுவாங்க, ஜாலியாக ஓடுவாங்க, கண்ணாமூச்சி விளையாடுவாங்க, ஆற்றுல குதிச்சு விளையாடுவாங்க. இது எல்லாம் பார்த்தே சந்தோஷமாயிட்டே இருக்கும் நம்ம குட்டிமணி. பார்த்தாலே சந்தோஷம், அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே நம்ம குட்டிமணிக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ நல்லவன் அவன். ஒரு நாள் என்னாச்சு, வழக்கம் போல வேடிக்கை பார்க்கலான்னு போய் பார்க்கும் பொழுது அங்கே ஐயோ அம்மானு சத்தம், ஒரே புகை, தீ, நெருப்பு, அந்த புதரெல்லாம் நெருப்பா இருக்குது. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். உள்ள இந்த குட்டிங்கெல்லாம் மாட்டிக்கிச்சுங்க. 2 அம்மாங்களும் ஏதோ மாட்டி இருக்குது. எல்லாம் கத்துதுங்க, ஐயோ ஆபத்து காப்பாத்துங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி வர்றதுன்னு தெரியல அப்படின்னு. இப்போ நம்ம குட்டிமணிக்குமே வந்து பயந்தான், நெருப்புனா பயந்தான். ஆனா அவங்களெல்லாம் சுச்சோ பாவமே நம்மளை விளையாட்டுக்கு சேர்த்துக்கலன்னு நினைக்கவே இல்லை. சுச்சோ எப்படியாவது காப்பாற்றணும், ஐயோ பாவம் அவனுக்கு வலிக்கும், நெருப்பு பற்றும்னு பதறுது. அப்போ என்ன பண்ணலான்னு வேகமாக ஆத்தங்கரைக்கு போன குட்டிமணி என்ன பண்ணுச்சு, தும்பிக்கையில் அப்படியே நீரை உறிஞ்சி ஃபுல்லாக இதாக்கிச்சு, முழுங்கிருச்சு. மறுபடியும் உறிஞ்சி அவ்வளோ தண்ணியை முழுங்கி என்ன பண்ணுச்சு, தும்பிக்கையில் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நெருப்புக்கிட்ட ஓடி அப்படி ஓடிச்சு. தலை தெறிக்க ஓடி அப்படியே நெருப்பு மேலே அப்படியே ஸ்ப்ரே மாதிரி தண்ணி எல்லாம் இது பண்ணோடனே நெருப்பெல்லாம் மெதுவாக அணைஞ்சு அவங்க சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சு வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து பார்த்தா யார் காப்பாற்றினதுன்னு பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஐயோ குட்டிமணி, நீயா எங்களை காப்பாற்றின? முயல் குட்டியும், கரடி குட்டியும், நீர் யானை குட்டிகளும், மற்ற குட்டிகளும், அச்சோ உன்னை நாங்கள் ஒரு நாள் கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கலையே, ஒரு நாள் கூட உன்னை சேர்த்துக்கலையே, ஃப்ரெண்ட்ஸாகவே வச்சுக்கலையே நாங்கள்
ஆனால் நீ எங்களை காப்பாற்றிட்டே இல்லை, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னிச்சு. குட்டிமணிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மக்கிட்ட பேசிட்டாங்க, சரி என்ன ஒன்றும் காயம் இல்லைல்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு குட்டிமணி கிளம்பிச்சா. அப்போ அவங்க சொன்னாங்க, குட்டிமணி நம்ம விளையாடலாம், நீ கிளம்பக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு தும்பிக்கையில் பிடிச்சி என்ன பண்ணாங்க, ஒருத்தன் தும்பிக்கையை பிடிச்சிக்கிட்டான். உடனே நம்ம குட்டிமணி என்ன பண்ணான், தும்பிக்கையை தூரி மாதிரி ஆட்டினான். உடனே அந்த கரடி குட்டியில், டே இங்கே பாடுறா, இது நல்லா இருக்குடா விளையாடுறதுக்கு, விழுதை பிடிச்சி நம்ம ஆலமரத்தில் விளையாடுவோம்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணாங்க, குட்டிமணி இப்படி தும்பிக்கையை வச்சோடனே ஒவ்வொருத்தரா வந்து தும்பிக்கையில் தாவிக்கிட்டு குட்டிமணி வந்து ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி ஆட்டி அப்புறம் தூக்கி முதுகில் உட்கார வச்சு அங்கிருந்து அவங்க சறுக்கிட்டு விளையாடணும். இது குட்டிமணிக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்க சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்களாம். கதை முடிஞ்சு போச்சான். இதுலேருந்து இன்னொரு விஷயம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒன்று வேணும்னா கேட்கணும், வாய் திறந்து. அவங்களே கொடுப்பாங்க, அவங்களே கூப்பிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு பசிக்குது, நானும் விளையாடுறதுக்கு வரேன், என்னையும் சேர்த்துக்கோங்க, நீங்கள் என்ன எழுதிட்டுருக்கீங்க, ஏதாவது கேட்கணும்னு நினச்சா உடனே கேட்கணும். அப்படியே கேட்காம மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிட்டு இருந்தால் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுதான் குட்டிமணி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மறுபடியும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்ககிட்ட வரேன். நன்றி, வணக்கம்.